அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் எதில் யோகம் நிறைந்தவையாக அமைய போகின்றன, எந்தெந்த விஷயங்கள் யோக வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன, அதே சமயம் இதில் சோதனை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றது, மேசராசிக்கு இந்த வாரம் எப்படி பெரிய மாற்றம் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமையக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. மார்ச் மாதம் 2ஆம் வாரம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகநிலைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை உருவாக்குவதால் எதில் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்று பார்த்தால் உறுதியாகவே ராகு, ராசியின் அதிபதியான செவ்வாய், புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் லாபத்தில் இருப்பதால் யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இதில் சோதனை என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவான் மிக வலுவாக விரயத்தில் அமர்ந்திருப்பதால் விரயம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல சோதனைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக ஏற்படுகிறது. ஆனால் சோதனைகளையும் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் எதில் யோகம் எதில் சோதனை என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் வலம் பெறுகிறாருங்க. ராசியின் நாதர் லாபஸ்தானத்தில் இருப்பது நினைப்பதை விட லாபம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவதால் இதில் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட உறுதியாகவே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவுல காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை ராசியின் அதிபதியான செவ்வாய் பல கிரகநிலைகளுடன் இணைந்து கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் இந்த வேலையை ஒரு பொற்காலமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த மாதத்தின் 2ஆம் வாரம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வெற்றி வாய்ப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு யோகம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே வேளையில் செவ்வாயுடன் பல கிரகநிலைகள் இணைந்திருக்கும் போது குருவின் சுப பார்வை வலுவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, தொழில் ரீதியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக தடையில்லாமல் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்கள். ஏனென்றால் எல்லா விதத்திலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக விரயசனியால் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து எதிர்பாராத நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக யோகம் உண்டு. அதே போன்று விளையாட்டுத்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையிலும் அதிரடியான வளர்ச்சி காணும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. மங்களக்காரகரான செவ்வாய் அவருடன் ராகு இணைந்திருக்கிறார். ராகு நிழல் கிரகமான ராகு லாபத்தில் இருப்பது பல வகையான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் அவருடன் இணைந்திருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமான சூரியனும் லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கிறாருங்க. 4 கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேது ஏற்கனவே வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முழு சுபகிரகமான குருவும் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். வித்யாக்காரகரான
காரகரான புதனும் பின்னோக்கி நகர்கிறார். 4 கிரகநிலைகள் பின்னோக்கி நகர்வதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் அனைத்துமே வலுவான இடத்திலிருந்து சிறப்பான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே லாபஸ்தானம் மிக பெரிய அளவில் வலுவுள்ளதாக மாறுவதால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் எளிதில் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகம் கிடைப்பதால் பல்வேறு வகையான குழப்பங்களை தவிர்த்து வெற்றிக்கான யூகங்களையும் வாய்ப்புகளையும் சிறப்பாக உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி செயல் வடிவம் கொடுத்து வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது 5இல் இருக்கிறார். கேது 5இல் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவற்றை நீக்கி தெளிவான மனநிலையுடன் சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கேது 5இல் இருக்கும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பல வகையான எதிர்மறையான சிந்தனைகளுக்கு கடிவாளம் இடுவதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் லாபத்தை பார்ப்பதால் புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியான புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைத்தல் போன்றவை நிச்சயமாக உண்டு. வீண் விரைய மருத்துவ செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இப்படி நன்மை நிறைந்த வாய்ப்புகள் பல நிறைவாக கிடைத்தாலும் கூட இதில் சோகம் என்று சொல்லக்கூடிய வகையில், சோதனை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே முழு சுபகிரகமான குரு பகவான் வலுவிழந்த அமைப்பில் வக்ரகதியில் வலம் வருகிறார். தைரியத்தில் இருந்து வக்ரம் பெற்றாலும் கூட தனத்தை நோக்கி நகர்ந்தாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கும் குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவதால் சோதனை நிறைந்த விஷயங்களாக சிலவை பார்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, யாரிடம் பொறுப்பு ஒப்படைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் சில குழப்பங்களை சந்திக்கக்கூடிய சூழல் குருவின் அமைப்பால் உண்டு. வீண் பலிகள் வந்து சேரக்கூடிய ஒரு சோதனையான அமைப்பாகவும் குரு பகவானினுடைய வக்ர காலகட்டம் பார்க்கப்படுகிறது. தடைகளை முறிக்க முடியாத அளவிற்கு சில சிக்கல்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் ஏற்படும் போது ஒற்றுமை குறைவதற்கான சூழலும் உண்டு. ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்க இயலாத ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் சனி பகவான் இதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் விரயத்தில் இருக்கிறார். இதுவும் சோதனையான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி அதிதீவிரமாக விரய சனியின் ஆதிக்கத்தை துவங்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் தவிர்க்க முடியாத ஒரு சோதனை காலமாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிடுதலும் சரியான முறையில் நிதி சார்ந்த திட்டங்களை மேற்கொள்வதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் சுப விரயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் தனரீதியான பாதிப்புகளும் தடைகளையும் இந்த தருணத்தில் சற்று குறைத்து விடுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் சில நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தும் தருணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் முன்னேற்ற வாய்ப்புகளை சுக்கிரன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வருகிறார். தேய்பிரை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய தினங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். சந்திர அஷ்டமம் இருக்கக்கூடிய வேளைகளில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது பல பிரச்சனைகளுக்கு வழி செய்யாமல் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உறுதியாகவே கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு.